சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இலக்கியன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு இயற்கை மருத்துவம் சொல்லி பகுதி 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ இயற்கை மருத்துவத்துல பேசிக் விஷயத்த வந்து சொல்ல போறாரு. ஃபியூச்சர்ல இது ரிலேட்டா டெப்டா இருப்பாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இயற்கை மருத்துவத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை பத்தி நம்ம இன்றைய வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இயற்கை மருத்துவம்னா என்ன, இந்த இயற்கை மருத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி உடலை புரிந்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு முறையை சித்தர்கள் கண்டுபிடித்தார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சித்தர்கள் கண்டுபிடித்தது சித்த மருத்துவம். இயற்கை மருத்துவத்தை கண்டுபிடித்தவர்கள் மிகப்பெரிய மருத்துவ வல்லுநர்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இயற்கை மருத்துவம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, என்னை போல் உங்களை போல் இயல்பான மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை தான் இயற்கை மருத்துவம். இந்த இயற்கை மருத்துவம் எல்லாமே, இந்த இயற்கை மருத்துவ குறிப்புகள் எல்லாமே அனுபவத்தால் உருவாக்கப்பட்டது. அனுபவத்தின் அடிப்படையில் குறித்து வைக்கப்பட்டதுதான் இந்த இயற்கை மருத்துவத்தினுடைய அடிப்படை செய்திகள் எல்லாமே, அடிப்படை தத்துவம் எல்லாமே அனுபவத்தால் உருவாக்கப்பட்டது. எப்படி ஒரு 2 கல் மோதும் போது தீ உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்களோ, அதே மாதிரி இதை செஞ்சா உடல் குணமாகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இயற்கை மருத்துவம். இந்த மாதிரி இந்த இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது தமிழகம் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலதரப்பு மக்கள் நோயால் பாதிக்கப்படும் போது ஏதோ ஒரு விஷயத்த ஆக்சிடென்டலா, அதாவது ஒரு விபத்து ஏற்பட்ட மாதிரி ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை செய்யறாங்க. அந்த பழக்க வழக்கத்தை செய்யும் போது சரியாயிடுது. அப்ப அதற்கு பிறகு இந்த ஒரு நோய் சரியாவதற்கு இது ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படிங்கறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. அந்த அடிப்படையில இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிய ஒரு மருத்துவ முறையா தான் அந்த இயற்கை மருத்துவம் வந்து மாறி இருக்கிறது. சீக்கிரமா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய நாட்டுல இருக்கக்கூடிய பாட்டி வைத்திய முறை எல்லாமே அனுபவத்தால் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாமே இயற்கை மருத்துவத்தினுடைய ஒரு சில கூறுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொல்றோம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவாதமாக, வாக்குவாதமாக எது மாறுகிறது அப்படின்னா, இயற்கை மருத்துவம், அதாவது முற்றிலும் இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஆனா எனிமா எடுக்கிறோம். எனிமா எடுக்கிறதுக்கு எனிமா டியூப் பயன்படுத்துறோம். எனிமா டியூபை அலோபதிலையும் பயன்படுத்துறாங்க, ஆங்கில மருத்துவத்திலையும் பயன்படுத்துறாங்க. அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே. எனிமா எடுக்கிறோம். எனிமா எடுக்கிறப்ப ஆங்கில மருத்துவத்திலையும் அந்த எனிமா கொடுக்குறாங்க, இயற்கை மருத்துவத்திலையும் கொடுக்குறோம். ரெண்டும் ஒண்ணு தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்பாங்க. நம்ம முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தண்ணீர் சிகிச்சை, நீர் சிகிச்சைன்னு பேரு நம்ம இயற்கை மருத்துவத்துல, ஹைட்ரோ தெரப்பின்னு சொல்லி. இந்த நீர் சிகிச்சையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நோய் ஏற்படுகிறது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுல, ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை நம்முடைய கால்ல படும்படி வைப்போம். உதாரணமா பக்கெட்ல தண்ணிய எடுத்துக்கிட்டு அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில வச்சு, ஒருவேளை தூக்கம் இல்லை அப்படின்னா வச்சா, நம்ம கால் அந்த தண்ணியில வச்சோம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா தூக்கம் நல்லா வரும். தலைவலி இருக்கு அப்படின்னா இடுப்பு பகுதியில வைக்கணும். இந்த மாதிரி தோள்பட்டை பகுதி வைக்கணும். கையை மட்டும் வைக்கிற மாதிரி ஒரு குளியல் இருக்கு. இந்த மாதிரி தண்ணீர் சிகிச்சை, நீர் சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பாடம் வந்து இயற்கை மருத்துவத்துல இருக்கு. இந்த இயற்கை நம்ம பேர் இயற்கை மருத்துவம்னு வச்சுட்டோம். தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு பக்கெட்ல ஊத்தி அந்த பக்கெட்ல தான் நம்ம காலை வைக்கிறோம். இன்னைக்கு வரக்கூடிய விவாதம் என்னன்னா, இது இயற்கை மருத்துவம் தானா? அதாவது இயற்கை மருத்துவம் அப்படின்னா அருவியில இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில குளிச்சா அது இயற்கை மருத்துவம், இயற்கையாவே ஒரு மருத்துவம், அதை புரிஞ்சுக்கலாம். இது சரியா அப்படின்னு கேட்டா, நம்ம இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற ஒன்று இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்து எப்படி அது மருத்துவ முறையா மாறுச்சு அப்படிங்கிற ஒன்றுதான். இயற்கையில இருக்க மழையில போய் நனைஞ்சாதான் இயற்கை மருத்துவமான்னு கேட்டா உறுதியா மழை மாதிரி நம்ம மழையுடைய பக்குவத்துல, மழையுடைய வெப்பத்துல இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு வந்துச்சா மழை கிடையாது. ஆனாலும் கூட அந்த மழைக்கு ஒத்துபடியா இந்த தண்ணி இருக்கும். அந்த வகையில தான் இயற்கை மருத்துவம் உருவாகுது. நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துறதன் அடிப்படையில இந்த இயற்கை மருத்துவம் தொடங்குகிறது. சித்த மருத்துவத்துல, ஆயுர்வேத மருத்துவத்துல அழகா சொல்லுவாங்க, உடல்ல 72,000 நாடிகள் இருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 72,000 நாடிகள் அமைந்திருக்கிறது. இந்த நாடிகள்ல பிராண ஓட்டம், அதாவது சக்தி ஓட்டம் சரியா நடக்கணும். இந்த பிராண ஓட்டம் சரியாக நடக்கிறது அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். நடக்கவில்லை என்றால் நோய். அதே மாதிரி நம்முடைய உடல்ல பிராண சக்தியை பத்தி அதிகமா இயற்கை மருத்துவத்திலையும் குறிப்பிடுவாங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய
நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுமே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை வளர்க்கக்கூடிய விஷயமா இருக்கணும். உதாரணமா இயற்கை உணவு எடுத்துக்கிறோம். இயற்கை உணவை உட்கொள்கிறோம். நம்முடைய உடல்ல உயிர் சக்தி அதிகமாகுது, பிராண ஆற்றல் அதிகமாகுது. இதுவே ஒரு துரித உணவை சாப்பிடுறோம் அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய உடல்ல அந்த உயிர் சக்தி குறைந்து போகிறது. உயிர் சக்தி அதிகமா இருந்தா ஆரோக்கியம், உயிர் சக்தி குறைந்து போனால் நோய். திரும்பவும் சொல்றேன், நம்முடைய உடல்ல இந்த உயிர் வாழ்வதற்கு, இந்த உயிர் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நான் இப்ப என்னுடைய கையாட்டி பேசுறேன், இதுக்கு ஒரு ஆற்றல் தேவை இல்லையா? இந்த ஆற்றலுக்கு பேரு உயிர் ஆற்றல். இந்த உயிர் ஆற்றல் ஒண்ணு நம்முடைய உடலுக்குள்ள இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் போதுல இருந்து, ஒரு குழந்தை கருவாக உருவாகும் போதுல இருந்து, அந்த மனிதன் இறக்கும் வரைக்கும் அந்த உயிர் ஆற்றல் நம்முடைய உடல்லயே இருக்கும். அது அதிகமா இருந்தா நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். குறைவாயிடுச்சு அப்படின்னா நோய் ஏற்படும். உயிர் ஆற்றல் குறைந்தால் நோய், அதிகரித்தால் ஆரோக்கியம். இந்த உயிர் ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யறது? குறைந்து போனா அந்த குறைந்து போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? இந்த 2 விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னா, செயற்கையான வாழ்க்கை முறையில் நாம் வாழ்வதை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்க்கணும். உதாரணமா நம்முடைய பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய உடலுக்குள்ள வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழி எது அப்படின்னு பார்த்தா தோல் தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த தோல் பகுதியில அதிகமா சோப்பு போடுவோம். சோப்பு போட்டு குளிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ சோப்பு போட்டு குளிக்கும் போது நம்முடைய பிரபஞ்ச ஆற்றல் இந்த தோல் வழியா வர முடியாது. ஏன்னா இந்த தோல்ல இருக்கக்கூடிய நுண் துளைகள் அடைபட்டு போயிருது. இந்த நுண் துளைகள் அடைபட்டு போகும்போது தோல் வழியாக பிரபஞ்ச ஆற்றல் வர முடியாது. நம்முடைய உடல்ல உயிர் ஆற்றல் குறைந்து போகிறது. அப்ப நோய். தோல் எந்த அளவுக்கு முக்கியமான உறுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தோலை கடலோடு ஒப்பிடுவார்கள். நம்ம அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அப்படிங்கிறது 5 பூதங்களால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உடலும் 5 பூதங்களால் உருவாக்கப்பட்டது. நிலம்னு வரும்போது நிலம் கெட்டியா இருக்கு. நம்முடைய உடல்ல எலும்புகள் எல்லாமே கெட்டியா இருக்கும். நீர் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதம் இருக்கு. நம்முடைய உடல்ல உமிழ் நீர், ரத்தம், சிறுநீர் இதெல்லாமே நீர் தன்மையோட இருக்கு. அப்போ அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். அதுல இந்த தோலை கடலோடு ஒப்பிடுவார்கள். தோலை ஏன் கடலோடு ஒப்பிடணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆழ்ந்து நுட்பமா அறிவியல் கவனிச்சோம் அப்படின்னா, தோலும், அதாவது நம்முடைய உடல்ல, அதாவது உலகத்துல கடலும் ஒரு வகையில் சுவாசம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. கடலும் சுவாசம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. கடல் எப்படி சுவாசம் செய்யும் அப்படின்னு பார்த்தா, டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்லுவாங்க. அதாவது நீர்த்தன்மைக்கு மாற்றப்பட்ட உயிர் காற்று. ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம். அந்த ஆக்சிஜன் நீர்த்தன்மைக்கு ஏற்றவாறு தண்ணீர்ல மாற்றப்பட்டிருக்கும். அந்த தண்ணீரை மீன் சுவாசிக்கிறது. மீன் வெளியே இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்காது. தண்ணீர்ல இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கும். அதாவது தண்ணீர்ல அந்த காற்று நீராக மாற்றப்பட்டு கரைந்து போயிருக்கிறது. அந்த நீரை மீன் சுவாசிக்கிறது. அப்போ கடலுக்குள்ளும் சுவாசம் நடைபெறுகிறது. எப்படி நம்முடைய உடல்ல தோல் அப்படிங்கிற பகுதியிலையும் மிக குறைவான அளவுல சுவாசம் நடைபெறுகிறது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தத்துவங்களும் சரி, மரபுவழி மருத்துவ தத்துவங்களும் சரி, நமக்கு இதுதான் சொல்லுது. தோல் மூலயமா மிக குறைவான அளவுல சுவாசம் நடக்கிறது. நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே என்னன்னா, மூக்கு வழியாகத்தான் சுவாசம் நடக்கிறதுங்கிறத விஷயம் புரிஞ்சு வச்சிருப்போம். தோலின் வழியாகவும் மிக குறைவான அளவுக்கு சுவாசம் நடைபெறுகிறது. அதே மாதிரி கடலிலும் சுவாசம் நடக்கிறது. கடல்ல தண்ணி என்ன சுவையில இருக்கும் அப்படின்னு பார்த்தா உப்பு சுவை. உப்பு சுவையில தான் கடல்ல தண்ணீர் இருக்கும். நம்முடைய தோல்ல வியர்வை வெளியேறுகிறது. எந்த சுவையில வெளியேறும் அப்படின்னு பார்த்தா உப்பு சுவையில தான் வெளியேறும். இந்த மாதிரி பல ஒற்றுமைகளை சொல்லலாம். கடலுக்கும் நம்முடைய தோலுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பல வகையா சொல்லலாம். தோலும் கடலும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி. இந்த தோலில் ஒரு பிரச்சனை ஏற்படும். உலகத்துல மிகப்பெரிய பகுதி இது அப்படின்னா, உலகத்துல 4ல் 3 பங்கு கடலால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரே ஒரு பங்கு தான் நிலம். அதே மாதிரி நம்முடைய உடல்ல மிகப்பெரிய உறுப்பா இந்த தோல் தான் இருக்கு. இப்போ இந்த தோலை முதல்ல சரி பண்ணணும். தோலை சரி பண்றதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், சோப்பு போடுவதை நிறுத்த வேண்டும். சோப்பு பயன்படுத்தக்கூடாது. வழலை கட்டிகளை பயன்படுத்தக்கூடாது. வழலை கட்டிகளுக்கு பதிலாக குளியல் பொடி பயன்படுத்தலாம்.
இந்த குளியல் பொடியை நமக்கு ஏற்றாற்போல நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது கிடைக்குதோ, உதாரணமா செம்பருத்தி பூ கிடைக்குது ஒரு நாள், அந்த செம்பருத்தி பூ கொஞ்சமா அரைச்சு உடல் முழுக்க தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அரிசி இருக்கு, அந்த அரிசியை கொஞ்சமா அரைச்சு அரிசி மாவா பயன்படுத்திக்கலாம். கடல மாவு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்முடைய வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அதையே குளியல் பொடியா பயன்படுத்தலாம். இல்லையா சில மூலிகைகளை கலந்து, சில நாட்டு மருந்துகளை கலந்து அதனை கொண்டு குளியல் பொடி தயாரித்து பயன்படுத்தலாம். தோல் நலம் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவத்துல மிக மிக முக்கியமானது. தோல் நலத்துக்கு அடுத்து வரக்கூடியது செரிமானம். இந்த செரிமானம் சரியா இருந்தா நம்முடைய உடல்ல நோயே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த செரிமானம் அப்படிங்கிறது நாம உண்ணக்கூடிய உணவு செரிமானம் ஆவது மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. செரிமானம் என்பது நம்முடைய உடல்ல பல வகையில் நடக்கிறது. முதல் விஷயம் காற்று செரிமானம். காற்று, ஆக்சிஜன் அப்படிங்கிற காற்றை உள்ள இழுக்கிறோம், உயிர் காற்றை உள்ளே இழுக்கிறோம், கரியமில வாயுவை வெளியேற்றுகிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புறோம். ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இந்த ஆக்சிஜனை உள்ளே இழுத்து அதனை செரிமானம் செய்த பிறகுதான் அது கார்பன் டை ஆக்சைடா மாறுது. கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. ஆக்சிஜன் உள்ள போய் ஒவ்வொரு அதாவது ஹீமோகுளோபின் சொல்லுவோம், ஒவ்வொரு அந்த ரத்த தட்டுகளோடும் இணைந்து அதனுடைய ஒரு கழிவு பொருளா கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. அதுதான் நம்ம மூச்சு விடக்கூடிய வெளிக்காற்றாக வெளியேறுகிறது. ஆக்சிஜன் உள்ளே போகிறது, செரிமானம் ஆகிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருகிறது. உயிர் காற்று உள்ளே புகுந்து கரியமில வாயு வெளியேறுகிறது. அப்போ காற்று சரியாக செரிமானமாக வேண்டும். காற்று சரியா செரிமானமாகணும்னா என்ன செய்யறது? காற்று சரியாக செரிமானமாக வேண்டும் என்றால் முதல் விஷயம், நாம் காற்றோட்டமான பகுதியில் இருக்க வேண்டும். உணவு காற்று, அதாவது உயிர் காற்றை நம்ம சுவாசிக்கணும். ஆனா காற்றோட்டமான பகுதியில் இல்லாத போது நம்ம அதிகமா சுவாசித்த காற்று, கரியமில காற்றையே திரும்பவும் சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. கரியமில காற்று திரும்பியும் சுவாசிக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்முடைய உடல்ல நோய் ஏற்படும். அதாவது செரிமானமின்மை, காற்று செரிமானமின்மை ஏற்படுகிறது. அப்போ காற்று அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. காற்றை சரியாக செரிமானம் செய்ய வேண்டும். காற்றோட்டமா இருக்கக்கூடிய பகுதியில இருக்கணும். முடிந்த அளவுக்கு இயற்கையான பகுதியில, உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அதிகமா நகர பகுதியில வாழக்கூடிய நபர்களுக்கு இயற்கை சூழல்ல இருக்கக்கூடிய காற்று இருக்காது. அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்ல வரக்கூடிய புகையா இருக்கட்டும், அதிகமா தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய புகையா இருக்கட்டும், எல்லாமே கார்பன் கலந்து இருக்கக்கூடிய புகை. நம்ம சுவாசித்து விட்டு வெளியேற்றக்கூடிய புகை பெறும் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் அதிகமா நகரங்கள்ல இருக்கும். கார்பன் சம்பந்த கலந்த புகை அதிகமா இருக்கு அப்படின்னாலே நம்முடைய சுவாசம் அந்த இடத்துல பாதிக்கப்படும். இருக்கக்கூடிய நபர்கள் முடிந்த அளவுக்கு காலை நேரத்துல, வாகனங்கள் அதிகமா இல்லாத நேரத்துல நடைபயிற்சி செய்யறது மிக மிக முக்கியம். முடிந்த அளவுக்கு கிராமப்புறத்துக்கு அதிகமா வந்து போறது நல்லது. அப்போ காற்றை சரியாக செரிமானம் செய்ய வேண்டியது முக்கியம் ஒன்று. அடுத்ததா குடிக்கக்கூடிய நீரை செரிமானம் செய்ய வேண்டும். தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு, தண்ணீரை உண் உணவை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் தன்மையுடைய உணவை, தண்ணீரை நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னா, முதல்ல வாயில வச்சுட்டு எப்படி உணவை மென்று 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 பொறுமையா சாப்பிடுவோமோ அந்த வேகத்துல தண்ணியை குடிக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னும் ஒரு எளிமையான ஒரு வழி என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தண்ணி எடுக்கிறோம், வாயில தண்ணி எடுக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னா வாய் நிரப்பிக்கலாம். முதல்ல தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கும் போது வாய் நிரம்ப தண்ணி வச்சுக்கிறோம், வாய் நிரம்ப தண்ணி வச்சுக்கிறோம், விழுங்கக்கூடாது தண்ணியை வச்சுக்கிறோம், வாய் நிரம்ப வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும். எத்தனை முறை முழுங்கணும் அப்படின்னா ஒரு 4-5 முறை முழுங்கலாம். எப்படி அப்படின்னா, முதல்ல வாய் நிறைய தண்ணி இருக்கு, கொஞ்சமா முழுங்குறோம், உணர்ந்தபடியே கொஞ்சமா முழுங்குறோம், ஒரு 10 நொடி காத்திருக்கிறோம், திரும்பவும் விழுங்குகிறோம், ஒரு சில மணித்துளிகள் காத்திருக்கிறோம், திரும்பவும் விழுங்குறோம். இந்த மாதிரி 4-5 முறை பொறுமையா, ஒரு முறை நம்ம வாய் நிரப்பிய தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா 4-5 முறை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கும் போது அந்த தண்ணியில இருக்கக்கூடிய முழுமையான ஆற்றல் நம்முடைய உடலுக்கு கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா சிறுநீர் வேகமா, அதாவது அடிக்கடி வராது. ஒரு சிலருக்கு தண்ணி நிறைய குடிப்பாங்க, சிறுநீர் வந்துகிட்டே இருக்கும். நீங்க இந்த மாதிரி குடிக்கிறீங்க அப்படின்னா சிறுநீர் கழிவது குறைவாக கழியும். ஏன் அப்படின்னா நம்முடைய உடல்ல அந்த அப்சார்ப்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, உட்கிரகித்தல், நீர் சத்து அப்படிங்கிறது சரியாக கிரகிக்கப்படுகிறது. அப்போ தண்ணீர் குடிக்க வேண்டியது மிக சரியான முறையில குடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அடுத்து உணவை உட்கொள்வது அப்படின்னு வரும்போது அழகா ஒரு தத்துவம் சொல்லுவோம். நம்ம வழக்கமா சொல்லக்கூடியதுதான், உணவை உண்ணும் போது நன்றாக மென்று உண்ண வேண்டும், உமிழ்நீர் கலந்து உண்ண வேண்டும், பசி எடுக்கும் போது உண்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு கூடுதலா நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உணவை
உட்கொள்ளும் போது ஒரு ஒரு புதிய முறையை நாம் பின்பற்றி உண்ண வேண்டியது முக்கியம். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த நாக்கினுடைய நுனி பகுதி இருக்கு இல்லையா? நாக்கினுடைய நுனி பகுதி. இந்த நுனி பகுதிக்கு நம்ம ஒவ்வொரு நாக்கினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஒரு உறுப்பு சம்பந்தப்பட்டது. அதுல இந்த நுனி பகுதி வந்து இதயம் அப்படிங்கிற உறுப்பு சம்பந்தப்பட்டது. நாம உண்ணக்கூடிய உணவு முதலில் இதயம் அப்படிங்கிற உறுப்பை தூண்டிவிட்டால் எளிமையாக அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் ரத்த ஓட்டத்தில் கலக்க முடியும். நாம உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஆற்றல் முதலில் இதயத்தை தூண்ட வேண்டும். அப்ப அதாவது நுனி நாக்கு வந்து நாம் உண்ணக்கூடிய உணவுல அதிகமா படணும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு வாய் உணவை எடுத்துக்கலாம். உணவை எடுத்துட்டு ஒரு பக்கமா நிரப்பிக்கலாம். உதாரணமா வலது பக்கம் நிரப்பிக்கலாம் அந்த உணவை. நிரப்பிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த வலது பக்கம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மென்னுகிட்டே இந்த பக்கம் கொண்டு வரோம். ஒரு வாய் உணவை எடுத்துக்கிட்டு வலது பக்கம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மென்னுகிட்டே வலதுல இருந்து இடது பக்கம் கொண்டு வரோம். மென்னுகிட்டே கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம நுனி நாக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த நுனி நாக்கை வச்சுதான் தள்ளி தள்ளி கொண்டு வரணும். இந்த நுனி நாக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 வலதுல இருந்து இடது பக்கம் கொண்டு வரும். அப்போ இதுதான் முறை. முதல்ல உணவை வாயில வச்சுக்கிறோம், வலது பக்கம் கொண்டு வந்துடுறோம், மென்னுகிட்டே கொஞ்சமா இடது பக்கம் கொண்டு வந்துடுறோம், நுனி நாக்கை வச்சு தள்ளி 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 கொண்டு வந்துடுறோம். அப்போ இதுதான் உணவை சரியாக உண்ணக்கூடிய முறை அப்படிங்கிறது இதுதான். இந்த முறையில நீங்க உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால பாதி உணவு தான் எடுக்க முடியும். வழக்கமா எடுக்கக்கூடிய உணவை விட பாதி தான் எடுக்க முடியும். ஆனா அதுதான் நம்முடைய உடலுக்கு சரியான தகுந்த முறையான உணவா இருக்கும். நம்முடைய உடல்ல உட்கிரகித்தலினுடைய அளவு அதிகமாகும். அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். நம்ம உணவை நல்ல உணவை எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் நம்முடைய உடல்ல தங்காது. அது ஏன் அப்படின்னா நம்முடைய உடல்ல அப்சார்ப்ஷன் உட்கிரகித்தல் அப்படிங்கிறது சரியா நடக்காது. அதன் பொருட்டு தான் இது இப்படி நடக்குது. அப்போ இந்த உட்கிரகித்தல் அப்படிங்கிறது சரியான அளவுல நமக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த முறையில உணவு எடுத்துக்கிறதும், இந்த முறையில தண்ணீர் குடிக்கிறதும், இந்த முறையில சுவாசம் செய்கிறதும் மிக மிக முக்கியமானது. அடுத்தபடியா பழைய மாதிரி தோல் அப்படிங்கிறதுக்கு வரும். இந்த தோலுக்கும் வெப்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னா நம்முடைய உடலுக்கு ஒரு வகையான வெப்பமும் தேவை, ஒரு வகையான குளிர்ச்சியும் தேவை. இயற்கை மருத்துவத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெயில் அப்படிங்கிறது ஒரு விதமான உணவுன்னு சொல்லுவோம். ஏன் வெயில் அப்படிங்கிறது ஒரு விதமான உணவு? வெயில்ல இருந்து ஒரு விதமான ஆற்றல் நம்முடைய உடலுக்கு கிடைக்குது. வெயில்ல இருந்து ஒரு விதமான வெப்பம் நம்முடைய உடலுக்கு கிடைக்குது. அதனால வெயிலில் இருப்பதும் மிக மிக முக்கியமானது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, வெயில் குளியல், சூரிய குளியல்னு தனியா ஒரு சிகிச்சை இருக்கு இயற்கை மருத்துவத்துல. அப்போ அதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா, நம்ம வெயில்ல வெப்பம் படக்கூடிய பகுதியில் நம்ம இருக்கணும். வெப்பம் வந்து நம்ம தோல்ல படணும். அதுதான். சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அத வெயில்லயே இருக்க மாட்டேன், வெயிலுக்கு போனாலே தவறு அப்படிங்கிற ஒரு புரிதலோட பாக்குறாங்க. அப்படி கிடையாது. வெயில் அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு தேவை. எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா, உதாரணமா நான் வெயில்ல சும்மாவே போறேன், கொஞ்ச நேரம் இருக்கிறேன். என்னுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு தேவை, வெயில்ல நான் எவ்வளவு நேரம் நிக்கணும் அப்படிங்கறத எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 நிமிடம் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு நல்லா இருக்கு, வெயில்ல நிக்கும் போது நல்லா இருக்கு. ஒரு 10 நிமிடம் நிக்கும் போது நமக்கு வியர்வை வெளியேற தொடங்குது அப்படின்னா நம்முடைய உடலுக்கு இந்த வெயில் போதும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வெயிலினுடைய அளவை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதன் பிறகு பயன்படுத்தணும். நமக்கு வெயில் அப்படிங்கிறது ஒரு உணவு தான். வெயில்ல நிக்கிறோம், எவ்வளவு நேரம் நிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வியர்வை வெளியேற தொடங்கும் வரை, அல்லது நமக்கு அந்த டயர்னஸ் தெரியும் இல்லையா, ஒரு சோர்வு தெரியக்கூடிய அளவு வரைக்கும் நம்ம வெயில்ல நிக்கிறோம். நம்ம உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு மேல சாப்பிட முடியாது. அப்போ அந்த அளவு நமக்கு போதும் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ வெயில் நிக்கிறோம் அப்படின்னா அந்த வெயில்ல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம நிக்க முடியாது. அந்த அளவை நம்முடைய உடலுக்கு தேவையான அளவை நம்ம புரிஞ்சுக்கணும். மழையும் ஒரு விதமான உணவா கேட்டா, மழையும் கண்டிப்பா ஒரு விதமான உணவு. மழையில கண்டிப்பா நனையணும். நம்முடைய உடலுக்கு எந்த அளவுக்கு மழை தேவையோ, எந்த அளவுக்கு குளிர்ச்சி தேவையோ அந்த அளவுக்கு நனையணும். அது எப்படி முடிவு பண்றது? நம்முடைய உடலுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல மழையில நனைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது குளிர் ஏற்படும். அதுதான் நம்முடைய உடலுக்கு போதுமான குளிர்ச்சியின் அளவு. உதாரணமா 10 நிமிஷம் மழையில நிக்கிறோம், எதுவுமே தெரியல, நம்ம மாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கோம். 15வது நிமிடத்துல நமக்கு ஒரு விதமான அயர்வு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த அளவு நமக்கு போதும். அதுதான் நம்முடைய உடலுக்கான அளவு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. ஐயா கேக்குதா? ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? ஒரு அழைப்பு வந்துருச்சு, கேக்குது. அதுதான் நம்முடைய உடலுக்கான அளவு. அப்போ இந்த அளவுல மழையில இருக்கும்போது நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடிப்படை.
அடிப்படையா நம்முடைய வாழ்வியல்ல என்ன மாற்றலாம் அப்படிங்கிறதுல தொடங்குது. அப்போ வெயில் அப்படிங்கிறது ஒரு விதமான உணவு, மழை அப்படிங்கிறதும் ஒரு விதமான உணவு. அடுத்ததா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, மனம். வெயில் சரியா செரிமானம் ஆகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலை எடுத்துக்கணும். மழை சரியா செரிமானம் ஆகணும், காற்று சரியா செரிமானம் ஆகணும், நீர் சரியா செரிமானம் ஆகணும், உணவு சரியா செரிமானம் ஆகணும். அதே மாதிரி மனம் செரிமானம் செய்ய வேண்டும். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாம் உண்ணக்கூடிய உணவு சரியா செரிமானமாகி அடுத்த நாள் காலை மலமாக வெளியேறுகிறது. ஆனா நாம் எடுக்கக்கூடிய, நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய துக்கங்களும் சரி, கவலைகளும் சரி, மகிழ்ச்சியும் சரி, அதை அன்றைய நாளோட நம்ம செரிமானம் செய்யறோமான்னு கேட்டா கிடையாது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம், ஒரு சோகமான விஷயம் நடக்குது. அது அன்றைய நாளோட நம்ம மறந்துடுவோமான்னு கேட்டா அடுத்து 10 நாட்களுக்கு நம்முடைய மனதுல அது இருக்கும். பெரிய விஷயமா இருந்தா 10 நாட்களுக்கு இருக்கும். அப்போ அந்த மன உணர்ச்சியை செரிமானம் செய்வதற்கு 10 நாட்கள் தேவைப்படுகிறது. 10 நாள் இல்லாம அதே விஷயத்த 10 நாளை குறைச்சு எப்படி 5 நாளா மாத்துறோம், எப்படி 2 நாளுக்கு கொண்டு வரோம், இதுதான் நமக்கு பயிற்சி. ஒரு விஷயத்தை எவ்வளவு சீக்கிரமா கடந்து வந்து எவ்வளவு சீக்கிரமா மறந்து எவ்வளவு சீக்கிரமா அதுக்கு தீர்வு தேடுற மனநிலைக்கு நம்ம வரோமோ, இதுதான் மனதிற்கான செரிமான திறன். இப்போ மனதை செரிமானம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு சிந்தனையையும் ஒவ்வொரு மன உணர்ச்சியையும் நம்ம சரியான முறையில கையாண்டு அதனை செரிமானம் செய்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். இந்த மனம் சார்ந்து பார்த்து விட்டோம். அடுத்ததா இந்த இயற்கை மருத்துவத்துல கழிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு மிக மிக ஒரு பிரசித்தியான வார்த்தை, பிரபலமான வார்த்தையும் கூட. இந்த கழிவு அப்படிங்கறத நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, நம்ம தவறான வாழ்வியல் இருக்கும்போது, சரியான தூக்கம் இல்ல, சரியான ஓய்வு இல்ல, சரியான உணவு இல்ல, சரியான தண்ணீர் இல்ல, அப்போ இதன் விளைவாக நம்முடைய உடல்ல கழிவு அப்படின்னு ஒண்ணு தேங்கும். அந்த கழிவுன்னு ஒண்ணு நம்முடைய உடல்ல தேங்கும் போது நம்முடைய உடல்ல நோய் ஏற்படும். கழிவு தேக்கம் ஏற்பட்டால் நோய், கழிவு நீக்கம் ஏற்பட்டால் அது தீர்வு. நம்முடைய உடல்ல உதாரணமா நாம் உண்ட உணவு சரியா செரிமானமாகல, வயிற்றுப்போக்கா வெளியேறுது அல்லது வாந்தி வருது அப்படின்னா அது ஒரு கழிவா மாறி இருக்கு. நம்ம உண்ட உணவு கழிவா மாறி இருக்கு, ஏதோ ஒரு வகையில வெளியேறும். அப்போ இந்த விஷயத்தை நாம் சரியாக அனுமதி கொடுக்கணும். வாந்தி வர்றதுக்கும் வேதி ஆகிறதுக்கும் சரியா அனுமதி கொடுக்கும்போது அந்த சங்கடம் வந்து தானா அந்த இடத்துல உடல்ல சரியாயிடுது. சரியாகும் போது நம்முடைய உடல் திரும்பவும் ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு வந்துருது. அப்போ கழிவு தேக்கத்தை பற்றி நம்ம சரியா அணுகணும். இப்ப நான் ஒரு டிப்ஸ் மாதிரி, ஒரு குறிப்பு மாதிரி சொல்றேன். உடல்ல எந்த தொந்தரவு இருந்தாலும், அடிக்கடி பல நிகழ்ச்சிகள்ல சொல்லக்கூடியது, உடல்ல எந்த தொந்தரவு இருந்தாலும் பின்பற்ற வேண்டிய ஒரு முறை என்ன அப்படின்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு முறை, ஒரு பானம் என்ன அப்படின்னா, ஒரு குவளை தண்ணீர் எடுத்துக்கிறோம். ஒரு குவளை லேசா சூடு பண்ணின தண்ணீர் எடுத்துக்கிறோம். அந்த தண்ணீர்ல 1/4 எலுமிச்சம்பழ சாறு, ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியா கட் பண்றோம். அந்த பாதியா கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை இன்னும் பாதியா கட் பண்றோம். 1/4 எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். லேசான வெந்நீர், அதுல 1/4 எலுமிச்சம்பழ சாறு, அதுல ஒரு 4 ஸ்பூன் தேன் கலந்துக்கிறோம். இப்படி கலந்து அதனை வாரம் ஒரு முறை, நோய் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வாரம் ஒரு முறை காலை வெறும் வயிற்றில் குடிக்கணும். வாரம் ஒரு முறை காலை வெறும் வயிற்றில் இதை குடிக்கும் போது அன்றைய நாள்ல அதிகமா மலம் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படலாம், அதிகமா சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் அது நல்லது, மிக மிக நல்லது. அதனால அன்றைய நாள் முடிந்த அளவுக்கு வீட்டுல ஓய்வா இருக்கக்கூடிய மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ வாரம் ஒரு நாள் எல்லாருமே இதை செய்யலாம். எல்லாருமே செய்யும்போது இது உடல் நோய் குணமாகிறதுக்கு ஒரு உதவி செய்யும். அதே மாதிரி நம்முடைய உடல்ல ஏதாவது நோய் இருந்தாலும் அதனை சரி செய்வதற்கு இது உதவி செய்யும். திரும்பவும் சொல்றேன், ஒரு குவளையில மிதமான வெந்நீர், அதுல 1/4 எலுமிச்சம்பழ சாறு, ஒரு 4 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கிறோம். இது குடிக்கும் போது வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் செய்யலாம். இது மிக மிக நல்லது. அடுத்தபடியா இந்த ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் செய்யணும். இரவு தூக்கம். இரவு தூக்கத்தை சரியா கையாளணும். கட்டாயமாக இரவு அது சீக்கிரமா தூங்குறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அடிப்படையான விஷயங்கள். சீக்கிரமா தூங்கணும். வாழ்வியல்ல இருந்து தொடங்கும் போதுதான் சரியா இருக்கும். இரவு தூக்கம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். கட்டாயமா இரவு சீக்கிரம் தூங்கணும். அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கணும்.
இரவு சீக்கிரம் தூங்கும்போது நம்முடைய உடல்ல கழிவு நீக்கம் சரியாக நடைபெறும். கழிவு நீக்கம் சரியா நடைபெறும் போது நம்முடைய உடல் திரும்பவும் புத்துணர்ச்சி அடையும். இந்த புத்துணர்ச்சி சரியா ஏற்படும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதாவது ஒரு நாள் காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சோமோ, என்னென்ன தவறுகள் செஞ்சிருப்போமோ நம்முடைய உடலுக்கு. உதாரணமா ஒரு இடத்துல ஏசி அறையில நம்ம தங்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா ஏசி அறையில தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. பகல்ல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போ இரவு நம்ம சீக்கிரம் தூங்க போயிட்டோம் அப்படின்னா, அந்த ஏசியால் நம்முடைய உடலுக்கு என்ன தீங்கு ஏற்படுமோ, அதனை சரி செய்வதற்கு அந்த இரவு தூக்கம் ஒரு காரணமா அமையும். அப்போ இரவு தூக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இன்னும் இதை தொடர்ந்து இந்த வாழை இலை குளியல், மண் குளியல் இது மாதிரியான அழகான சிகிச்சை முறைகள் இருக்கிறது. இந்த சிகிச்சை முறைகள் எல்லாமே ஒவ்வொரு நோய், குறிப்பிட்ட நோய்களுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய இதுவா இருக்கும். தோல் நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை மண் குளியல். இந்த மண் குளியலை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, புற்றுமண் நமக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைக்கு தேடி போற அளவுக்கு அது அரிதான ஒரு பொருள் கிடையாது. நம்முடைய கிராமத்துல இருக்கக்கூடிய நிலத்துல புற்றுமண்ணா இருந்தாலும் இல்லைன்னா பரவாயில்ல, களிமண் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து தண்ணியில கரைச்சு நம்முடைய தோல் பகுதியில பயன்படுத்தலாம். இந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை, 20 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தும் போது ஒரு நல்ல வித்தியாசம் நமக்கு தெரியும். இந்த புற்றுமண் குளியல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சிகிச்சை. நம்முடைய உடல்ல மண் தாதுவினுடைய அளவை அதிகப்படுத்துவது, மண் சார்ந்த ஆற்றலின் அளவை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஒரு சிகிச்சை முறை நமக்கு உதவி செய்யும். இந்த புற்றுமண் அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை, மாதம் ஒரு முறை செய்யலாம். எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய வெயிலை பொறுத்து. அந்த ஈரமா இருக்கக்கூடிய மண், ஈரமா கரைச்சு நம்ம தண்ணியில கரைச்சு நம்முடைய உடல் முழுக்க தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சிக்கும் போது அந்த ஈரமா இருக்கக்கூடிய மண் காயணும், ஓரளவுக்கு காயணும். ஒரு 10-20 நிமிடம் விட்டு ஓரளவுக்கு காய்ந்த பிறகு அந்த திரும்பவும் நம்ம கழுவி குளிச்சுட்டு வந்துடலாம். அப்போ இந்த புற்றுமண் குளியல் செய்யும் போது முடிந்தளவு குறைவான ஆடைகளை உடுத்தணும். அது மிக மிக முக்கியம். இந்த புற்றுமண் குளியல் அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு சிகிச்சை முறையா இருக்கு. நோய் இருக்கோ இல்லையோ அதை செய்யலாம். தோல் நோய் இருக்கவங்க கட்டாயம் செய்யணும். இதை செய்யும் போது தோல் நோய் குணமாகும், உடல் குளிர்ச்சி அடையும். இதை நீங்க ரொம்ப காய விட்டுட்டீங்க அப்படின்னா உடல் வெப்பமாயிடும். நீங்க குளிர்ச்சியில இருந்து கொஞ்சம் அந்த ஈர மண் கொஞ்சமா காயும் போது நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா உடல் நல்லாவே குளிர்ச்சி அடையும். அதனால இந்த புற்றுமண் குளியல் அப்படிங்கிறது ஒரு மிக அழகான நேர்த்தியான ஒரு சிகிச்சை முறைன்னு தான் சொல்லணும். இந்த முறையை எல்லா நபர்களும் தொடர்ந்து செய்ய வேண்டியது அவசியம். உணவு முறை முடிந்த அளவுக்கு இயற்கை உணவுகளை எடுக்கிறது சிறப்பு. அந்தந்த பருவ காலத்துல இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறது இன்னும் சிறப்பு. உதாரணமா இந்த பருவத்துல கடலை தான் விளையுது அப்படின்னா கடலை எடுத்துக்கிறது சிறப்பு. இந்த பருவத்துல நெல்லு தான் விளையுது அப்படின்னா நெல்லை முடிஞ்ச அளவுக்கு அதிகமா எடுக்கிறது சிறப்பு. அது நாம் வசிக்கக்கூடிய பகுதியில இருந்தா இன்னும் சிறப்பு. இந்த விஷயத்த பார்த்துக்கணும். வெப்பத்திற்கு ஏற்றவாறு உணவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமா பருவ காலம் இப்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா வெப்பமான உணவுகளை அதிகமா எடுக்கலாம். பருவ காலம் வெப்பமா இருக்குன்னா குளிர்ச்சியான உணவுகளை அதிகமா எடுக்கணும். அதுதான் சமநிலையை ஏற்படுத்தும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடல் நோய் இருக்கும், இயற்கை உணவு தான் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய உடல் வெப்பமா தான் இருக்கு, அதனாலதான் பிரச்சனை. பருவ காலமும் வெப்பமா இருக்கு, அவங்க எடுக்கிற உணவு இயற்கை உணவு, அதுவும் வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவை பார்த்து எடுத்துக்கிறாங்க. இப்போ உடல்ல கண்டிப்பா நோய் ஏற்படும். இயற்கையான உணவாக இருந்தாலும் கூட வெப்பநிலையை பொறுத்துதான் உணவு எடுத்துக்கும். கேழ்வரகு அப்படிங்கிறது வெப்பமான உணவு. உடல்ல வெப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது கேழ்வரகு எடுத்தீங்கன்னா உடல்ல பிரச்சனை வரும். அப்ப கம்பு எடுக்கலாம். அந்த சூழ்நிலையில கம்பு குளிர்ச்சியான உணவு. கம்பு அப்படிங்கிறது குளிர்ச்சியான உணவு. உடல்ல குளிர்ச்சியான நோய்கள் இருக்கும்போது கம்பு எடுத்தீங்க அப்படின்னா அது தவறு. அப்போ கேழ்வரகு எடுத்துக்கலாம். அப்போ நம்முடைய உடல்ல இயற்கை உணவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எந்த நேரத்தில் எது தேவை என்பதை சரியாக பார்த்து கொடுக்கும்போதுதான் அது சரியா நம்முடைய உடல்ல வேலை செய்யும். அப்போ இந்த வெப்பம் குளிர்ச்சி பார்த்து உணவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. இதில் நம்ம சரியா இருக்கணும். இந்த விடயங்களை பார்க்காமல் நாம் மருந்துகளை எடுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்முடைய உடல்ல பலவீனத்தை ஏற்படுத்தும். குறிப்பா பப்பாளி இன்னைக்கு அதிகமா எடுக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய நபர்களை பார்க்கும்போது இன்னைக்கு பப்பாளி அதிகமா எடுக்கிறாங்க. அந்த பப்பாளி உடலுக்கு வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கை உணவு இயற்கையா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி எடுத்துருவாங்க. ஆனா எடுத்த பிறகு உடல் வெப்பமடைந்து அதனால பிரச்சனை. அப்போ பப்பாளி எந்த உணவா இருந்தாலும் சரி அந்த வெப்பநிலையை பார்த்து உடல் எந்த வெப்பநிலையில இருக்கு அப்படிங்கிறத பார்த்து எடுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அதோடு சேர்த்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறதும் இயற்கை மருத்துவத்துல பிரிக்க முடியாத ஒரு இடத்தை பிடித்த ஒரு மருத்துவ முறை.
வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். ஆண்களா இருந்தா புதன்கிழமை, சனிக்கிழமை, பெண்களா இருந்தா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள்ல கண்டிப்பா எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டியது முக்கியம். அந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெயா இருக்கணும். எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெயா இருக்கணும். முடிந்த அளவுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா சிறப்பு. அப்படி இல்ல அப்படின்னாலும் பகல்ல குளிக்கலாம். எவ்வளவு நேரம் எண்ணெய் தேய்க்க வேண்டும் அப்படின்னா, ஒரு நாழிகை அப்படின்னா 24, 25 நிமிஷத்தை ஒரு நாழிகைன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கணக்குக்கு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் வரைக்கும் நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாம். இப்போ எண்ணெய் தேய்க்கிறோம் அப்படின்னா 1/2 மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும். அன்றைய நாள்ல அசைவம் உண்ணக்கூடாது. கடினமா ஒழுங்கா செரிமானம் ஆகாத உணவு, அதாவது செரிமானம் செய்வதற்கு கஷ்டமா இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவை தான் எடுத்துக்கிறது அவசியம். பகல் தூக்கம் இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது நம்முடைய உடல் அதனால் பாதிக்கப்படும். அசைவம் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இந்த முறையில எண்ணெய் தேய்த்து குளிப்பது அவசியம். இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது ஒரு சில பொருட்களை அந்த எண்ணெயில் போட்டு அதன் பிறகு நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிச்சோம் அப்படின்னா இன்னும் சிறப்பு. அதுக்கான அளவுகளை நான் சொல்றேன். 1 லிட்டர் நல்லெண்ணெய் இருக்கு அப்படின்னா 1 லிட்டர் நல்லெண்ணெயில பூண்டு, சீரகம், காய்ந்த மிளகாய். பூண்டு, சீரகம், காய்ந்த மிளகாய். பூண்டு 1 லிட்டர் இருக்கு அப்படின்னா இந்த பூண்டு, சீரகம், காய்ந்த மிளகாய் இந்த மூன்றினுடைய அளவும் சேர்த்து 250 கிராம் இருக்கணும். 1 லிட்டர் நல்லெண்ணெய்க்கு பூண்டு, சீரகம், காய்ந்த மிளகாய் இந்த மூன்றினுடைய அளவும் 250 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மூணும் சம அளவு எடுக்கிறோம். 250 கிராம் எடுத்துட்டு அந்த எண்ணெயில இதை போட்டுறோம். முதல்ல இந்த எண்ணெயில அதை கலந்துட்டு அதனுக்கு பிறகு அந்த எண்ணெய் எடுத்து அந்த பூண்டு, சீரகம் எல்லாம் போட்ட அந்த எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய் சட்டியை எடுத்து நம்ம அடுப்புல வைக்கிறோம். அடுப்புல வச்சு குறைவான அனல் சிம்ல வச்சு அதை சூடுபடுத்துறோம். அந்த நல்லெண்ணெயை சூடுபடுத்துறோம். அந்த நல்லெண்ணெயை சூடுபடுத்தும் போது லேசா சூடாகும். ஒரு 10 நிமிஷம் போதும். லேசா அந்த எண்ணெய் சூடாகிய பிறகு அந்த எண்ணெய் எடுத்துடுறோம். அதிகமா சூடுபடுத்தக்கூடாது. லேசா சூடான பிறகு அந்த எண்ணெய் எடுத்துடுறோம். எடுத்துட்டு அந்த சீரகம், காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் தனியா வடிகட்டி அந்த எண்ணெயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறோம். எண்ணெயை மட்டும் தனியா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அதை எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மாத கணக்குல வச்சு பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது இந்த வகையில எண்ணெயை தயார்படுத்தி அதற்கு பிறகு பயன்படுத்தும் போது ஒரு நல்ல பலன் வந்து இதுல நமக்கு கிடைக்கும். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது நம்முடைய உடல்ல வெப்பநிலை சமநிலையே ஏற்படும். குறிப்பா ஐடி ஊழியர்கள் ஐடி துறையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத விடவே கூடாது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய உடல் அளவுக்கு அதிகமா வெப்பமடைகிறது. அளவுக்கு அதிகமாக வெப்பமடையும் போது அவர்கள் எண்ணெய் தேய்த்து குளியல் பழக்கத்தை செய்யும் போதுதான் அவர்களுடைய வெப்பம் சமநிலைக்கே வர முடியும். குறிப்பா கண்ணாடி அணிந்திருக்கக்கூடிய நபர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது கண்டிப்பா கண்களுக்கு எண்ணெய் விட்டு குளிக்கணும். எப்படி கண்களுக்கு எண்ணெய் விட்டு குளிக்கிறது அப்படின்னா கண்கள்ல 2 சொட்டு கண்ணை திறந்து 2 சொட்டு வலது கண், 2 சொட்டு இடது கண்ணில் விட்டு அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம குளிக்கிறோம். இந்த கண்ணுக்கு விடக்கூடிய எண்ணெய் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த பூண்டு, சீரகம், காய்ந்த மிளகாய் இது கலந்த எண்ணெயா இருக்கக்கூடாது. வெறும் நல்லெண்ணெய் தான் கண்ணுக்கு விடணும். உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சிக்கும். தேய்த்து முடித்த பிறகு வெறும் நல்லெண்ணெய் எடுத்து, அதாவது பொருட்கள் கலந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சிடறோம். தேய்த்து முடித்த பிறகு வெறும் நல்லெண்ணெய் எடுத்து கண்களுக்கு விடுறோம். வெறும் நல்லெண்ணெயை காதுகளுக்கு விடலாம். 2 சொட்டுகள் விட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு 10 நிமிடம் காத்திருந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிச்சோம் அப்படின்னா வெப்பநிலை நல்லாவே மாறுபாட்டுக்கு வரும். இப்படி கண்ணுக்கு எண்ணெய் விட்டு குளிக்கும் போது கண்டிப்பா அன்றைய நாள்ல நல்லாவே தூக்கம் வரும். ஆனா தூங்கிடக்கூடாது. அது மிக மிக முக்கியம். இந்த வகையில எல்லாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றும் போது நம்முடைய உடலுக்கு ஒரு நிலைத்த ஆரோக்கியம், முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். முதல்ல இருந்து பார்த்த விஷயங்களை ஒரு முறை நம்ம திருப்புதல் செஞ்சுக்கலாம். உடல்ல தோல் தான் மிகப்பெரிய உறுப்பு. தோலுக்கு நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா குளியல் பொடி பயன்படுத்துறது முக்கியம். அடுத்து மூச்சு காற்றை செரிமானம் செய்வதற்கு காற்றோட்டமான பகுதியில் இருக்கணும். முடிந்த அளவுக்கு குளிர் ஏசி அறையில இருக்கிறத தவிர்க்கணும். குடிக்கக்கூடிய தண்ணீரை உண்ணணும். அதாவது தண்ணீரை நல்லா செரிமானம் ஆகிற மாதிரி உண்ணணும். அடுத்து உணவு செரிமானம், உணவை குடிக்கணும். இந்த உணவு உண்ணக்கூடிய முறையை பார்த்திருந்தோம். உணவு உள்ள வச்சுக்கிறோம். வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா கொஞ்சம் கொஞ்சமா மென்னுகிட்டு வரோம். இந்த விஷயத்த பார்த்திருந்தோம். அடுத்தபடியா இந்த சோப்புகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிருந்தோம். செரிமான நலம்,
நாம் உண்ணக்கூடிய உணவு வெப்பத்தை சரியா கட்டுக்குள் வைக்கக்கூடியதா இருக்கணும்னு பார்த்திருந்தோம். உடல் வெப்பம் அதிகமானாலும் நோய், குறைந்தாலும் நோய். உடல் வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் அதிக வெப்பம் இருக்கக்கூடிய பருவத்துல குளிர்ச்சியான உணவை எடுத்துக்கணும். உடல் வெப்பம் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய நபர்கள் வெப்பமான உணவை எடுத்துக்கணும். அதுதான் நம்முடைய உடலுக்கு சமநிலையில் வைத்திருக்கும். நம்முடைய உடல்ல நோய் இருக்கும்போது நம்ம இயற்கை உணவாவே எடுத்துக்கிட்டாலும் கூட நம்முடைய உடல்ல சரியான வெப்பத்தை அது ஏற்படுத்தல அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நோய்க்கு தான் நம்மளை அழைத்து சென்று விடும். அடுத்து மண் குழிகளை பற்றி பார்த்திருந்தோம். மண் குழிகள் நம்முடைய உடல்ல தோல் நோய்களை சரி செய்ய உதவி செய்கிறது. அதற்கு அடுத்தபடியா எண்ணெய் தேய்த்து குளிக்கிறத பத்தி பார்த்திருந்தோம். பெண்களா இருந்தா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஆண்களா இருந்தா புதன்கிழமை, சனிக்கிழமை ஆகிய கிழமைகள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அடுத்து லெமன் ஹனி வாட்டர் அப்படிங்கிற ஒரு பானத்தை பற்றி பார்த்திருந்தோம். ஒரு குவளை லேசான வெந்நீர்ல கொஞ்சமா தேன் கலந்துக்கிறோம். ஒரு 4 ஸ்பூன் தேன், ஒரு 1/4 எலுமிச்சம்பழ சாறு கலந்து நம்ம வாரத்துல ஒரு நாள் காலை வெறும் வயிற்றுல குடிக்கிறோம். இது குடித்து ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் காலை உணவு எடுத்துக்கணும். உடனே எடுத்துடக்கூடாது. இது குடித்து ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் எடுத்துக்கணும். இதை வாரம் ஒரு முறை காலை வெறும் வயிற்றுல செய்யலாம். இதை செய்யும் போது வீட்டுல ஓய்வா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த அன்றைய நாள்ல. ஏன் அப்படின்னா அன்றைய நாள்ல மலம் கழிக்க வேண்டிய உணர்வு, சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பின்பற்றுவீர்கள் அப்படின்னு நம்புறேன். இயற்கை மருத்துவத்துக்கான அடிப்படை விஷயங்களை பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைகின்றது. நன்றி. சந்தேகம் ஏதாவது இருந்தா இப்போ கேட்கலாம். ஐயா இருக்கீங்க? ஐயா இருக்கேன். நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து எண்ணெய் குளியலை பத்தி நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி வந்து உணவு முறை, சுக்கு, மிளகை பத்தி நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலா. கண்ணை பத்தி கண்ணுல எண்ணெய் விட்டு குளிக்க சொன்னீங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல கண்ணுல எண்ணெய் கட்டுவாங்க. எண்ணெய வந்து கண்ணுல ஊத்தி ஆக்சுவலா நல்ல எண்ணெய், செக்கல் ஆட்டின நல்ல எண்ணெய் வீட்டுல இருக்கும். அந்த எண்ணெயை எடுத்து கண்ணுல ஊத்தி அப்படியே படுத்து கண்ணை தாழ்ந்து மூட சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாச்சு நல்ல எண்ணெயா, செக்கல் ஆட்டின எண்ணெயா யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். மாசிலா மணிஷர், ரகு, ராணி, அன்பு, நீங்க என்ன டவுட்னா கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, அருமையா சொன்னீங்க ஐயா. அந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியே கண்ணுல எண்ணெய் கட்டுவாங்க ஐயா. கண்ணை வெட்டி அப்படியே முகமெல்லாம் அப்படியே உருவி விடுவாங்க, வலிச்சு விடுவாங்க. அப்படியே இந்த உருண்டை சேப்புக்கு வரணும்ட்டு. ரொம்ப நல்லா அருமையா சொன்னீங்கய்யா. நன்றிங்கய்யா. வேற இருக்குன்னா டவுட்? அன்பு? சரிங்க சார், முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.